Hi students, இது வந்து டெஸ்ட் நம்பர் 12க்கான வேர் டு ஸ்டடி வித் ஐஎன்எம் உடைய 2022ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக 163 கொஸ்டின் வருது. ஐஎன்எம்ல கொஞ்சம் எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. வித் ஆன்சர் கீழே நான் கீழே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி பார்க்கலாம், சரிங்களா? 12th டெஸ்ட்டுக்கான 12வது டெஸ்ட்டுக்கான இதுலேருந்து உங்களுக்கு ஜாகிரஃபி ஸ்டார்ட் ஆகுது. நல்லா நான் வச்சுக்கோ. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைவிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுடைய புவியியல் சொல்லிட்டு அமைவிடம், லொகேஷன், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை, காலநிலை இதெல்லாம் இருக்குது. அப்புறம் மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? தமிழ் உங்களுக்கு டாபிக் வைஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தமிழ் இருக்காது, ரிவிஷன் டெஸ்ட்டில் தான் தமிழ் வரும். இதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு மந்த்தாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம், கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸாவது பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த சைடு வந்து நம்ம மேக்ஸே வந்து கம்பைண்டாக சுருக்குதல் எல்சிஎம் ஹெச்எஃப் மொத்தமாக ரிவைஷன் பண்ணுறதுக்காக பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஜாகிரஃபி பார்க்கலாமா? யூனிட் 3 வருது ஜாகிரஃபி. ஜாகிரஃபி கொஸ்டினோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் படிக்கிறதும் கம்மி, நீ ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. லொகேஷன் எந்த இடத்துல அமைந்திருக்கு, அமைவிடம், சரிங்களா? இயற்கை அம்சங்கள், இயற்கை அம்சங்கள்ல அட்மாஸ்பியர், வளிமண்டலம், நீர்க்கோளம், நிலக்கோளம் எல்லாம் இருக்குது. 6th செகண்ட் லெசன் லேண்ட் ஓஷன், நிலம் பெருங்கடல்கள். 6th தேர்ட் டேர்மில் யூனிட் 1 ஆசியா ஐரோப்பா. அப்புறம் வந்து புவி மாதிரி. 7th டேர்ம் 1 லேண்ட்ஃபார்ம், நில தோற்றங்கள். அடுத்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், நீரியல் சுழற்சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர். ஓகேங்களா? இது எல்லாமே 9th கொஞ்சம் படிச்சுக்கணும். 10th ரொம்ப முக்கியமானது. நீ எதாவது படிக்கிறீங்க 10th தயவு செஞ்சு படிச்சிடும். ரொம்ப 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 முக்கியம். போன தடவை வந்து ஜாகிரபி கொஸ்டின் எல்லாமே 10th கொடுத்துருந்தா வந்து குரூப் 4. ஓகே, 10th ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியம். லொகேஷன், அப்புறம் வடிகால் அமைப்பு, ரிவர்ஸ் பற்றி இருக்கும். அப்புறம் 11th ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜாகிரஃபி, புவியியலின் அடிப்படைகள், பாறை கோளம், உள்ள இயக்க செயல்முறை, பாறை கோளம் இதெல்லாம் இருக்குது. ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், இதுக்கும் வந்து 10th தான் ரொம்ப முக்கியம். 10th கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன் இருக்கும். 8th வெதர் கிளைமேட் இருக்குது. இதுல கொஞ்சம் டெஃபினிஷன் தான் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 12th சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பேண தகுந்த மேம்பாடு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து ரிசோர்ஸ், வளங்களை பொறுத்த வரைக்கும் வாட்டர், அதான் நீர், மண், அப்புறம் வந்து கனிமங்கள், இயற்கை வளங்கள் இருக்குது. அதுக்கும் 6th 7th 8th 10th 12th இருக்குது. சரிங்களா? ரிசோர்ஸ் எல்லாமே ரிசோர்ஸ், ராக், சாயில், ரிசோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். 10th ரொம்ப முக்கியம். எல்லாத்துலேயும் ஜாகிரபி பொறுத்தவரை 10th ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், வனவிலங்குகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன். ஓகே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃபுல் புக்கு, நேச்சுரல் வெஜிடேஷன். 12th. ஓகே, ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் அதை கவனிச்சுக்கோ. ஐஎன்எம் தான் கொஞ்சம் உனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது. இந்த நேஷனல் ரினைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, தேசிய மறுமலர்ச்சியும் கொடுத்துட்டாங்க. தேசிய மறுமலர்ச்சினாலே ஐரோப்பியர் எப்படி வந்தாங்க, இந்தியாவில் என்ன சமூக மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, அதன் தொடர்பாக என்ன சீர்திருத்த இயக்கங்கள் இருந்தது எல்லாமே படிக்கணும். அதுதான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டீகாலனைசேஷன். ஓகே, 10th யூனிட் நம்பர் 2. ஓகே, அது யூனிட் நம்பர் 2 2.3 டீகாலனைசேஷன், ஆன்டி கலோனியல் மூவ்மெண்ட்ஸ், பர்த் ஆஃப் நேஷனலிசம், காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேசியவாதமும் காந்திய காலகட்டமும். இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றத கொஞ்சமாக இது வரும். காந்தி நம்ம லீடர்ஸ் பற்றி தான் படிக்கணும். இருந்தாலும் தேசியவாதத்தில் காந்தியோட காலகட்டம், காங்கிரஸும் முக்கியம். 10th புக்கை பொறுத்த வரைக்கும். 11th புக்கில் கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ரினைசன்ஸ்ல இருந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷோடைய தொடக்கால கிளர்ச்சி அதுதான் அதோட சேர்ந்தது. டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி, நவீனத்தை நோக்கி சீர்திருத்த இயக்கங்கள் வரும். ஓகேங்களா? தேசியத்தின் எழுச்சி ஃபுல்லாக ஐஎன்சி பற்றி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ தான் ஆரம்பிக்குது தேசியவாத, தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம். ஓகேங்களா? ரைட், இது வந்து வேர் டு ஸ்டடி. கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஜனவரி பிப்ரவரி கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகே, ரைட். 163 கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தமாக ஐஎன்எம்லேருந்து. இதுக்கு முன்னாடி 2022 கேட்ட மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் 163 கொஸ்டின்ஸ் இருக்குது. எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, என்ன ஆன்சர் முதல் கொண்டு நீ கிளியராக கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை கையில் வச்சுக்கோ, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்த கிளாஸ் டிஸ்கஷனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.